பிடியதன் உருவுமை குலமிகு கரியடு வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளில் மிகுக்குடைய வடிவினர் பயில்வழி வளமுறையில் ஈசனே சிவகாமி நேசனை என்கின்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடியை வணங்கி மங்களகரமான விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 22ஆம் தேதி 6/3/2026 வெள்ளிக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரத்தில் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு சனிப்பெயர்ச்சி பகவான் இடப்பெயர்ச்சியாக வாக்கிய பஞ்சாங்கப்படி பயிற்சி ஆகிறார் என்பதை நேயர்களுக்கு மகிழ்ச்சியோடும் ஆசீர்வாதத்தோடும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் கடந்த ஒரு ஆண்டுகளாக முடியப் போகின்றது. இந்த ஒரு ஆண்டு காலத்திலேயும் சனீஸ்வரன் நாங்கள் பட்ட கஷ்டம், நாங்கள் பட்ட துன்பம், துயரம் எல்லையில்லாத அளவிட இல்லாத மிகப்பெரியது கஷ்டப்பட்டோம். ஐயா சுவாமி இப்போ மறுபடியும் நீங்கள் சனிப்பேச்சுன்னு ஒன்று புகுத்துருங்களே அப்படின்னு கேட்டால் தயவுசெய்து பயப்பட வேண்டாம். நேயர் பெருமக்கள் பாதம் தொட்டு பணிகின்றேன். வளவள கொலவளப்புக்கு இடமே இல்லை. வாக்கியத்தில் சனீஸ்வரர் என்ன பண்ண போகிறார், மேசராசிக்கு ரிஷபராசிக்கு ராசிக்கு என்ன பண்ண போகிறார். இப்போ சனீஸ்வரனுடைய குணங்கள் நமக்கு தெரியும். சனீஸ்வரர் கொடுப்பதை எவர் தடுப்பார், அதில் மாற்று கருத்து இல்லை. அடுத்து நாம் காண இருப்பது ரிஷபராசி. அப்போ ரிஷபராசி கூண்டுக்கிளியாக இருந்த தாங்கள் சுதந்திர பறவையாக ஜாலியாக சொந்த வீடு ஆரோக்கியம் கூட இருந்து குழிப்பறிப்பது குழப்பத்தை தவிர்ப்பது அப்படிப்பட்ட ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி மிக அற்புதமான ஆண்டாக அமையும். ஏற்கனவே நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். ரிஷபராசிக்கு கடந்த 2026, 27, 28 அடுத்த சனிப்பெயர்ச்சி ஆகும் வரை தைரியமாக சிறப்பாக இருப்பது மிக அவசியம். ஏனென்றால் இன்னும் உங்களுக்கு சனீஸ்வரனுடைய ஆதிக்கம் வரல. இப்போ மேசத்துக்கு தான் வந்திருக்குது, இன்னும் உங்களுக்கு வரல. அப்போ அந்த வகையில் வரும்பொழுது நிச்சயமாக அதுக்குள்ளாக நீங்கள் என்ன பண்ணணும், தெளிவாகி கொள்ள வேண்டும். மழலை சொல்லாக இருக்கக்கூடாது. வளர்ச்சியில் மிக சிறப்பாக இருக்க வேண்டும். எழுச்சியோடு இருக்க வேண்டும். சனிப்பெயர்ச்சி யோகாதிபதி தர்ம கர்மாதிபதி உங்களுக்கு உச்சத்தை கொண்டு போய் விடுவார். தர்ம கர்மாதிபதி சனீஸ்வரன் உங்களுடைய ராசிக்கு எங்கே இருக்கார் பாருங்க, லாபாதிபதியாக இருக்கிறார். இதை பயன்படுத்தலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இதை பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக ரிஷபராசி நேயர்களுக்கு இதை பயன்படுத்திக்கோங்க. இது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய இன்னும் 6 மாதத்துக்கு 6/6/2026 வரை உங்கள் ராசிக்கு 2ல் குரு இருக்கிறார். தனம், தானியம், கீர்த்தி, சைத, வண்டி, வாகனம், மனை, போக்குவரத்து, குடும்பம், எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா. எவ்வளோ நாளைக்கு? அடுத்த சனிப்பயிற்சி வரையும் எக்ஸட்ரா எல்லாமே வாங்கி போடுங்க. ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுங்க. வீட்டுக்காரமா பேர் இருங்க, குழந்தைகள் பேரில் இருங்க, திருமணத்தை கொடுங்க, உத்தரப்பாக்கத்தை ஏற்பாடு பண்ணுங்க, தொழிலை முன்னேற்றத்துக்கு கொண்டு வாங்க, படிப்பு வெளிநாடு போங்க, சந்திரன் உச்சம், படிப்பு வெளிநாட்டு போங்க. எல்லா வகையிலும் சிறப்பாக வரக்கூடிய காலங்கள் இப்போது கனிந்து விட்டது. காலங்கள் உங்களுக்கு உங்களை தேடி வருது. நேயர்களே, நல்ல நேரம் வந்தால் தயவு செய்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இல்லைன்னா யாருனாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஜோசியக்காரனால ஒன்றும் செய்ய முடியாது. நவக்கிரகத்தை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அப்போ ரிஷபராசிக்கு நல்ல நேரம். எக்ஸப்ட் நான் சொல்லியிருக்கிறேன், என்ன சொல்லியிருக்கிறேன், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், பி கேர்ஃபுல். ஏன்னா 2 பேரும் பாவிகள். கடக லக்கணமும் சிம்ம லக்கணமும் பாவிகள். 2 பேரும் உங்களோட ஒன்று சேர மாட்டாங்க. அந்த நேரத்தில் சிம்ம லக்கணமும் கடக லக்கணமும் இருக்கும்போது என்ன வரக்கூடாது, சூரிய திசையில் சுக்கிர திசையில் சூரிய புத்தி வரக்கூடாது. அது மட்டும் வராமல் நீங்கள் பார்த்துக்கங்க. அப்படி பார்த்துக்கிட்டா ரிஷபராசி நீங்கள் தான் கிங் மேக்கர், பெரிய ஆள் ஆயிடுவீங்க. சக்கரவர்த்தி யோகம் உண்டு. சகல செல்வங்களும் கொடுக்கக்கூடிய சனீஸ்வரன் உங்களை விட மாட்டார். போதுமா? இதுக்கு என்ன சப்போர்ட் இருக்கணும், உங்கள் திசாபுத்தி சப்போர்ட் இருக்கணும். உங்கள் திசாபுத்தி எத்தனை யோகம், 144 யோகமும் வேலை செய்யாது. தசாபுத்தி தான் வேலை செய்யணும்னு நான் அடிக்கடி நேயர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் யாருக்காவது ஒரு ரிஷபராசி இல்லையா, ஒரு துலாம் ராசி இல்லையா, ஒரு கன்னி ராசி இல்லையா, ஒரு தனுசு ராசி இல்லையா? அப்போ 3, 7, 10க்கு இந்த பார்வை இருக்கும்போது நிச்சயமாக மகத்தான வெற்றிக்குரிய பார்வையாக இருக்கும். உங்கள் எதை வச்சு, உங்கள் தசாபுத்தியை வச்சு வெளிநாடு போகலாம், துணிக்கடை ஆரம்பிக்கலாம், பேக்கரி ஆரம்பிக்கலாம், கலைகள் ஆரம்பிக்கலாம்,
மீடியாக்கள் ஆரம்பிக்கலாம், இயல், இசை, நாடகம், பாட்டு, சீட்டு என்ன வேணாலும் கொண்டாடுங்க. கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கோங்க எல்லாத்தையும். ஏன்னா நிறைய பேர் எனக்கு ரிப்போர்ட் கமெண்ட்ஸில் வராங்க, நீங்கள் ஒரு ராசிக்கு மட்டும் அந்த ராசிக்குரியதை மட்டும் சொல்கிறீங்க, இப்போ நாங்கள்லாம் எங்கே போகணுன்னு கேட்குறாங்க. ரிஷபராசிக்காரங்க எங்கள் தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் ரியல் எஸ்டேட் தான் பண்ணிட்டு வந்தோம், இப்போ எதுவும் நாங்கள் பண்ணலை அப்படிங்கிறீங்க. ஆனால் ரியல் எஸ்டேட் தாத்தா காலத்துலேருந்து பூர்வ ஜென்மத்தில் எடுத்துக்கங்க, இதையும் கொஞ்சம் எடுத்துக்கங்க. உங்கள் ராசிக்குரிய தொழிலையும் எடுத்துக்கங்க, உங்கள் ராசிக்குரிய தொழில் எடுத்துக்கங்க, உங்கள் குழந்தைகளுக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கங்க. தயவுசெய்து இந்த குருப்பெயர்ச்சியும் உங்களுக்கு மிக அற்புதமான பலனை கொடுக்கும். இந்த சனிப்பயிற்சியும் உங்களுக்கு மிக மிக அற்புதமான பலனை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. ஏன்னா ரிஷபராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிக்கு பாருங்கள், ராசிநாதன் எங்கே இருக்கா பாருங்கள், 11 ராகு, சூரியன், செவ்வாய், புதன், ராகு 11 வர லாபம், 10, 11, 10 10லேயும் எல்லாரும் நிறைஞ்சிருக்காங்க. கும்பத்தில் எல்லாரும் நிறைஞ்சிருக்காங்க. 11 சனீஸ்வரன் இருக்கார், சுக்கிரன் ராசிநாதனே உச்சத்தில் இருக்கார். அப்போ உங்கள் ராசிநாதன் உச்சத்தில் இருக்கும்போது சேர்க்கை எப்படி சேர்க்கை? நல்ல சேர்க்கை. இந்த சனிப்பயிற்சி வரும்போது வாக்கிய பிரகாரம் 6/3/2026 சனிப்பயிற்சி வரும்பொழுது என்ன சேர்க்கை? சனியும் சுக்கிரனும் சேர்றாங்க சார். சனியும் சுக்கிரனும் சேர்ந்தாலும் உங்களுக்கு கிரேட், சனியும் புதனும் சேர்ந்தாலும் உங்களுக்கு கிரேட், சுக்கிரனும் புதனும் சேர்ந்தாலும் நீச பங்க ராஜயோகமாக கிரேட்டு தான். யார் சேரக்கூடாது? சந்திரன் வரக்கூடாது, அந்த இடத்துல சூரியன் வரக்கூடாது, அந்த இடத்துல செவ்வாய் சம்மந்தப்பட்டவங்க, குரு, அதாவது ராசிநாதன், அந்த லக்னாதிபதி, மீன லக்கணம், மீனாசிக்கு இருக்கக்கூடிய அதிபதி குரு, அவங்க சேர்க்கையில் வராமல் உங்களுக்கு இருந்தால் மிகப்பெரிய செல்வாக்கை கொடுக்கக்கூடிய ஆண்டு 2026, 27 மறந்துடாதீங்க. ஆக ரிஷபராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு கேது நாள் குடும்பம், குழந்தைகள், படிப்பு, ஞான நிலை, உயர்ந்த நிலை, தியான நிலை அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது, மறந்துடாதீங்க. நிச்சயமாக ரிஷபராசிக்கு இந்த சனிப்பயிற்சி மிக அற்புதமான யோக பலனை தான் கொடுக்கும். எதை சப்போர்ட்டில்? தசாபதி சப்போர்ட்டில். எதை சப்போர்ட்டில்? உங்கள் லக்னம் சப்போர்ட்டில். அப்போ எந்த தெய்வத்தை கும்பிடணும்? கண்டிப்பாக ரிஷபராசி ஒன்றும் பயப்படவே வேண்டாம். 4 புல், 4 அருகம்புல் வாங்கி பசுவு கொடுங்க. கோசாலைக்கு போங்க, கோசாலையில் போய் உதவி பண்ணுங்க. பழங்கள் வாங்கி கொடுங்க, மாவு, வெல்லமும் மாவும் வாங்கி கொடுங்க, வெல்லமும் வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக மகாலட்சுமி ஸ்தோத்திரங்கள், பவானி அஷ்டங்கள், அந்த அஷ்டங்கள் அம்பாளுடைய அஷ்டங்கள். ஏன்னா உங்களுக்கு அந்த இடம் தனத்தை கொடுக்கக்கூடிய இடம். அப்போ மகாலட்சுமி எல்லாம் வழிபட்டு வரும்போது மிக சிறப்பான ஆண்டாக இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு அமையும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.